ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ரவா கேசரி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஃபுட் கலர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இதோட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். துருவிய பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு கலரும் சேர்ந்தால் நமக்கு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். நம்ம இந்த ஆரஞ்சு கலரை தான் நம்ம கேசரிக்கு பயன்படுத்த போகிறோம். இது நேச்சுரல் ஃபுட் கலர், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு இதை வடிகட்டிட்டோன்னா நமக்கு ஃபுட் கலர் தயாராகிடும். அழகான ஒரு ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் நம்ம ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்டல் ஷாப்லேயும் கிடைக்கும். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இந்த சிரப்புக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போது நம்ம ஸ்வீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். முதல்ல நெய்யை நல்லா உருக்கி வச்சுக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்துடலாம். இப்போ இந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துடலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 3.25 தண்ணி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம தண்ணி விட்டு இலக்கிக்கலாம். முதல்ல ரவை நல்லா வேகணும். ரவை வெந்தால் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ரவை வேகலைன்னா கேசரியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் ரவை நல்லா வேகிறதுக்காக தண்ணி நல்லா விட்டு உப்புமா மாதிரி நல்லா அதை வேக வச்சிடலாம். குழைவாக வேகணும். இப்போது குங்குமப்பூவை பாலில் கலந்து வச்சுருந்தேன். வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ண நெய்யை விட்டுக்கலாம். அப்பப்போ நெய் விட்டு நம்ம இலக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தயார் பண்ணி வச்சுருந்த இந்த ஆரஞ்சு ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட் கலரில் மஞ்சத்தூள், பீட்ரூட் வாசனை எதுவுமே வராது. ரோஸ் எசன்ஸ் வாசனையோட நல்லா இருக்கும். நம்ம நெய் விட்டு விட்டு இலக்கிட்டே இருந்தோன்னா அடியும் பிடிக்காது, நமக்கும் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நல்லா சர்க்கரையும் ரவையும் ஒன்று சேர்ந்து வர டைமில் திருப்பி நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய்யை உருக்கி நம்ம சேர்த்தோன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி நம்ம நெய் விட்டுக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரவா கேசரி நல்ல ஆரஞ்சு கலரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நேரம் ஆக ஆக கேசரி கெட்டியாயிடும். அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது திருப்பியும் நெய் விட்டுக்கலாம். நமக்கு ஆரஞ்சு கலரில் நெய் மணக்கிற கேசரி தயாராகிடுச்சு. ஈஸியான முறையில் நம்ம பண்ணியிருக்கோம். எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. வீட்டிலேயே தயார் பண்ணியிருந்த ஃபுட் கலரில் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோம். நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.